ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சந்திரகலா சிவனாண்டியை போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, நீ எப்போவுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு வந்து அப்புறம் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே பாருங்கள், இந்த ஊரில் நீங்கள் எப்போவுமே 2வது இடத்துல தான் இருக்கீங்க. எங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரிக்கு தான் இந்த முதல் மரியாதை எல்லாமே கிடச்சிட்ருக்கு. அவங்க உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமலே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றணுங்க. அதுக்காக தான் ஒரு வைராக்கியத்தோட 10 வருஷமாக நான் எங்கள் அக்கா கிட்ட இருந்துகிட்ருக்கேன். எங்கள் அக்காவை நீங்கள் ஜெயிச்சு காட்டணுங்க. அதுதான் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் சிலம்ப போட்டியில் நீங்கள் இறக்குன ஆளில் ஒருத்தன் தோக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் ஜெயிச்சான்ல, அவன் என் அக்காவுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிட சொன்னான். ஆனால் அது எல்லாத்துக்குமே அவன் நோ சொல்லிட்டான். நான் போய் பேசி பார்க்கும்போது, ஆனால் நீங்கள் எப்படியாச்சும் அவனை போய் மீட் பண்ணி பேசி உங்களுக்கு ஆதரவாக வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. ஏன்னா கண்டிப்பாக அக்காவை அவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்றான். அவனை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முதல் இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி அவனை போய் மீட் பண்ணி பேசுங்க அப்படின்வாங்க. அதை கேட்டு சிவனாண்டியும் சரின்னு சொல்லுவாங்க. சந்திரகலா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் கார்த்திக் அந்த ஆத்தங்கரையாண்ட நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சிவனாண்டி அவங்க ஆளுங்கக்கிட்ட போயிட்டு கார்த்திக் கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக்கும் என்னென்னு வந்து கேட்கும்போது, நீ என் கூட வந்து சேரணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக உங்ககிட்ட வரணும், நான் உங்ககிட்ட வந்து எதனா வேலை கேட்டேனான்னு வந்து சந்திரகலா கிட்ட பேசின மாதிரியே பேசுவாங்க. இப்படி